எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. 2 விதமான பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு நம்மளுக்கே ஒரு டவுட் வர அளவுக்கு ஃபாராக நிறையா கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அகைன்ஸ்டாக நிறையா கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த பட்ஜெட்டில் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு விளக்கறதுக்காக டாக்டர் காயத்ரி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஹானஸ்ட்டாக இந்த பட்ஜெட்டை எப்படி ரேட் பண்ணுவீங்க மேம் நீங்கள்? 10 out of 10 தான் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். மேம், அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வர வாய்ப்பு இருக்கா? 10 out of 10 கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் ஒரு 10 ஆண்டுகளை மேலே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பட்ஜெட் போட்டதே இல்லை. 2014 எங்களோட அரசாங்கம் வந்த பிறகுதான் குறுகிய கால நம்மளுடைய நோக்கம் என்ன, நிலைத்த திட்டம் என்ன, நீண்ட கால நோக்கம் என்ன அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நம்மளுடைய விக்சித் பாரத் 2047 அப்படின்னு வல்லரசு ஆகிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுடைய பட்ஜெட் முழுக்கவே தொலைநோக்கு பார்வையோட எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 10 on 10 கொடுப்பீங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நான் பட்ஜெட் சில டவுட்ஸ்லாம் கேட்டுடுறேன் மேம். அதில் அவங்க மெயினாக 3 கர்த்தவ்யாஸ், அதாவது 3 டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மேம் அந்த 3 டியூட்டினா இந்த பட்ஜெட்டுக்கான டோன் அதாக தான் இருந்திருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் உள்ளே வரும்பொழுதே 3 விஷயத்த சொன்னோம். ரீஃபார்ம், பெர்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 3 வகையானது. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய பாலிசி டெசிஷன்ஸை மாற்றி அமைக்கணும். அதற்கு பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத நாங்கள் பார்க்கணும். இது ஒரு 3 விதம். அடுத்தது அவங்க கர்த்தவ்யா அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா அக்ஸலரேட் தி சஸ்டைன் எக்கனாமிக்கல் க்ரோத் அப்படின்னு சொல்லிட்டு நிலைத்த ஒரு எக்கனாமிக் க்ரோத்தை கொண்டு வரணும். உங்களுக்கு இன்றைக்கி தெரியும் நம்மளை சுற்றி எப்படி ஒரு ட்ரேடு வாரே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு சூழலில் அது பேண்டமிக் பீரியட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கவர்மெண்ட்டோட சக்ஸஸ் உங்களுக்கு புரியும். ஏன்னா உலகமே பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்தப்போ கூட நாம் நிலைச்சு நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு நம்மளுடைய எக்கனாமிக் டெசிஷன்ஸ் அண்ட் பாலிசிஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நோக்கி தான் சஸ்டைன் எக்கனாமிக்கல் க்ரோத் அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் டியூட்டி அப்படின்னு எஃப்எம்எம்மா சொல்கிறாங்க. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்பிரேஷன் ஆஃப் த பப்ளிக். ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு விதமான ஒரு அபிலாஷைகள் இருக்கும். அந்த ரீசோர்ஸஸ் அவனுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் இந்த பட்ஜெட்டுடைய நோக்கம் அப்படிங்கிறது தான் 2வது. 3வது சப்கா சாத் சப்கா விகாஸ். எல்லாரோடையும் சேர்ந்து நான் மட்டும் வளர்றதோ இல்லை ஒரு தனி மனிதன் வளர்றதோ இல்லை, கூட்டாக ஒரு சமுதாயம் வளரணும். சமுதாயம் வளரும்போது இந்தியா வளரும். அதுதான் இந்த 3வது. இந்த 3 கர்த்தவியம் தான் எங்களோட மோட்டோ. அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம். இந்த பட்ஜெட் அதை பேஸ் பண்ணி தான். இந்த பட்ஜெட் மட்டுமல்ல, எங்களுடைய நீண்ட கால இலக்கு அது. அதற்குரிய ஃபர்ஸ்ட் விக்சித் பாரத் 2047க்கான பட்ஜெட் இது. மேம், இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 12.2 lakh crore கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரோட 9% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன, அதுக்கு ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு எக்ஸ்பிளைன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்கட்டமைப்பு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிறது எதை வச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் தங்கு தடையற்ற வணிகம். அது உள்நாட்டு வணிகமாக இருக்கலாம், வெளிநாட்டு வணிகமாக இருக்கலாம். அப்போ அந்த தங்கு தடையற்ற வணிகம் வேணும் அப்படின்னா அதற்கு உள்கட்டமைப்பு இருக்கணும். அது பாலங்களாக இருக்கலாம், ரயில்வே நிலையங்களாக இருக்கலாம், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், எல்லாத்தோட உள்கட்டமைப்பு. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம சொல்கிறோம் ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா நான் அங்கே அதாவது கவர்மெண்ட் அதற்குரிய எல்லா வசதிகளையும் அங்கே ஏற்படுத்தி ரெடியாக வச்சுருக்கணும். யார் இண்டஸ்ட்ரி உள்ளுக்குள்ளே வராங்களோ அவங்க போய் ரெடிமேடாக அங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கணும். அப்போ இது ப்ளக் அண்ட் ப்ளே நாங்கள் சொல்கிறோம். அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கிறோங்க கப்பல் பழுது பார்க்கறதுக்கு உள்ள இடங்கள், துறைமுகங்களை நம்ம மேம்படுத்தி அதன் மூலமாக 20
புதிய வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்டாரிக்கலாக இந்தியாவை வந்து முதல்ல பிஸ்னஸ்க்கு ரீச் பண்ணதே வந்து சில்க் ரூட் அப்படின்ட்டு தான். ஸோ அதுபோல் நீர் வழித்தடங்களை, புதிய வழித்தடங்களை உருவாக்குறது. அப்படின்னா போகாத கண்ட்ரிக்கெல்லாம் நான் போய் சேல் பண்ணணும், நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான். அது வந்து வெறும் கடல் மட்டும் அல்லாமல் இன்லேண்ட் வாட்டர் வேஸ் அப்படிங்கிறதையும் நம்ம மையப்படுத்தி இருக்கிறோம். அது போக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட கவர்மெண்ட் வந்த பிறகு ஹையஸ்ட், லென்த்தியஸ்ட், லாங்கஸ்ட் இப்படின்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காஷ்மீரில் உங்களுக்கு ஜம்முவில் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய பாலம், உலகத்திலேயே பெருசு அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். இதை விட எத்தனை தடவை நிதின் கட்கரி அவர்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாருன்னே அளவிட முடியாத அளவுக்கு கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அதே மாதிரி ரயில்வே வழித்தடங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 90 கிலோமீட்டருக்கு மேலே புதிய வழித்தடங்கள் போடக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய உள்கட்டமைப்பு வசதிகள். இது எதனால அப்படின்னு சொன்னால், ஒரு கார்கோ வந்து ஒரு பெரிய அளவுக்கு ப்ராப்பராக மூவ் ஆனால் தான் எக்கானமி டெவலப் ஆகும். அதற்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக தான். ஸோ தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது மனித குலத்திற்கு எதிரி அல்ல. அதை எப்படி நாம் சேர்த்து அவர்களோடு சேர்ந்து வளர்றது, அதன் மூலமாக எப்படி வந்து இண்டிவிஜுவல், சொசைட்டி, நம்மளுடைய கண்ட்ரி, இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த உள்கட்டமைப்பு. அதற்காக தான் இது, அந்த செலவு நமக்கு தேவைப்படுது. இப்போ இவ்வளோ உள்கட்டமைப்பு பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ அது வேலைவாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் தானே. பட் வேலைவாய்ப்பு எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு எதிர்க்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்களே, அதுக்கு என்ன? எதிர்க்கட்சிகள் அது எந்த தரவுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் குற்றம் சாட்டினீங்கன்னா நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் ஷீட்டோடு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செமிகண்டக்டர் துறையில் 40,000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. பயோஃபார்மா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஒரு பெரிய அளவில் பயோ டெக்னாலஜியில் ஒரு ரிசர்ச் பெரிய அளவுக்கு இல்லை. அப்போ இந்த வருஷம் நம்ம அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி 140 கோடி மனுஷங்க இருக்கிறோம். அப்போ மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ அதன் மூலமாக வருவாய் ஈட்டுறது மட்டும் ஒரு கவர்மெண்ட்டோட நோக்கம் அல்ல. அதன் மூலமாக டைரெக்டாக, இன்டைரக்டாக ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது, அதன் மூலமாக வருவாய் ஈட்டுறது. இப்போ டைரக்ட் அப்படின்னா என்ன? நீங்கள் வேலைக்கு சேர்க்கறது தானே. நீங்கள் இந்த சொல்கிறதோட முக்கிய இதுவே நம்ம கவர்மெண்ட்டில் இப்போ இந்த தடவை சொல்லியிருக்கிறாங்க, ஃபாரின்லேருந்து ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எம்ப்ளாயீஸை நீங்கள் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 2047 வரைக்கும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் ஹாலிடேஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் டைரெக்டாக வந்து நம்ம மக்களுக்கு பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்காதா? இல்லை ஃபிஷரிஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபிஷரிஸில் வந்து அவ்வளோ பெரிய ஒர்க்குக்கு வந்து அடித்தளம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மாணவர்களுக்கு, சுயதொழில் செய்கிறவங்களுக்குன்னு செக்டர் வைஸாக எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எவ்வளவு தூரமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதில் பயன்பெறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களே சொன்னீங்களே மேம், செமிகண்டக்டர் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 40,000 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர்லி இந்த துறைக்கு அவ்வளோ அலோகேஷன் ஏன்? இதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்? இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல்லேருந்து, நம்மளோட லேப்டாப்ஸ்லேருந்து, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும் செமிகண்டக்டர் தேவைப்படுது. எப்படி வந்து ஸ்டெர்லைட் இருந்த வரைக்கும் நாம் வந்து காப்பரை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம காப்பரை இம்போர்ட் பண்ணுற கண்ட்ரியில் ஒன்றாக இருக்கிறோம். இன்றைக்கி வந்து யூஎஸ் செமிகண்டக்டரில் ஒரு பெரிய அளவு இருக்குது. உங்களுக்கு தெரியும் நமக்கு எவ்வளோ பெரிய டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ப்ரெஷர் வந்து ரெய்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர்களை தவிர்த்து நாம் ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னா செமிகண்டக்டர் துறை நமக்கு ஒரு மிகவும் வாய்ப்பளிக்கக்கூடிய துறையாக இருக்கிறது. அதில் மிகப்பெரிய அளவிற்கு நாம் ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்கிறோம். இங்கேருந்து அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுறவங்க செமிகண்டக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய உற்பத்தி இங்கே அதிகரிக்குது அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக பொட்டென்ஷியல் கேண்டிடேட்ஸை நம்ம இங்கேயே ஹோல்ட் பண்ண முடியும். அதன் மூலமாக நமக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாகும், எக்கானமி டெவலப் ஆகும். இந்த மூன்றையும் உள்ளடக்கி தான் இந்த செமிகண்டக்டர் துறையில் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு இல்லாமல் ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணி அந்த மாதிரி ஓவர்லுக் பண்ணி அதுக்கான பட்ஜெட்டாக இருக்கா மேம்? நம்ம செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும், ஆத்ம நிர்பர், அதை நோக்கி இந்த பட்ஜெட் அதுக்காக முழுக்க முழுக்க ஆத்ம நிர்பர் மட்டுமல்ல, என்றைக்குமே நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக என்றைக்கு வந்து மோடி கவர்மெண்ட் பதவி ஏற்றதோ அன்னிலேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இராணுவ தளவாடங்கள் ஒரு காலத்தில் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம். முழுக்க இந்தியாவில் தயாரான ஷிப்பு நம்ம இன்றைக்கி வச்சுருக்கிறோம். அதுவும் அந்த ஃபைட்டர் ஃப்ளைட்டை உள்ளடக்கக்கூடிய
இருக்கக்கூடிய அளவிற்கு பெரிய ஷிப்பை நம்ம வச்சுருக்கிறோம். நாவாய்னு சொல்லக்கூடிய முழுக்க பழைய காலத்தில் இருந்த வெறும் ஆணியோ இரும்போ எதுவுமே இல்லாமல் மரக்கலனை நம்ம உருவாக்கி மும்பையில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ பெரிய ஒர்க் எதுக்கு பண்ணுறோம்? ஆத்ம நிர்பர் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷனோட ஸ்ட்ரென்த் அது. பாப்புலேஷன் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நெகட்டிவாக நம்ம யோசிக்கல, அதை எப்படி பாசிட்டிவாக பண்ண முடியும்னு யோசிக்கிறதுனால தான் ஆத்ம நிர்பரை பற்றி நம்ம பேசுகிறோம். அதற்கான வழியில் நம்ம செயல்படுறோம். இப்போ ரேர் எர்த் அந்த காரிடார்ஸும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க மேம், தமிழ்நாடு உட்பட 4 ஸ்டேட்டுக்கு. ஏற்கனவே நம்ம இதில் வந்து கனிமங்களை சுரண்டுறாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா, கேரளா, ஒடிசா, இன்னும் ஒரு ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு வராதா மேம்? ரேர் எர்த் வந்து அகைன் அது வந்து சைனாவோட டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக தான் அது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. இந்த ரேர் எர்த் ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குமா இல்லை ஃபாராக இருக்குமா? இது வந்து ஃபாராக இருக்கணுமா எகெயின்ஸ்டாக இருக்கணுமான்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் டிசைட் பண்ணட்டும். நான் 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு வந்து மேம்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிர்த்தது. ஆனால் அதே இது நீங்கள் கேரளாவில் போய் இன்றைக்கி வந்து விழுந்தம் துறைமுகம் கொண்டு வரும்போது அதே பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் தான். பிரைம் மினிஸ்டரோடு உட்காந்து அவர்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அங்கே போய் உட்கார்றாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வேண்டான்னு சொல்லி மக்களை போராட வைத்தார்களோ, அந்த மக்கள் போராடினாங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன், போராட வைத்தார்களோ, இன்றைக்கி அதே மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த 6 மாத காலமாக எங்களுக்கு ஸ்டெர்லைட் வேணும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாழாயிடுச்சுன்னு. நான் இன்றைக்கி ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். எதை வைத்து இவர்கள் இந்த ஸ்டெர்லைட்டை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? 2 ஆஸ்பெக்ட் சொன்னாங்க. கேன்சர் அந்த பகுதியில் அதிகமாகுது, மாசு அதிகமாகுதுன்னு. இந்த 2த்தையும் இந்த அரசு ப்ரூவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. ஸ்டெர்லைட் வருவதற்கு முன்னாடி தூத்துக்குடியில் மாசே இல்லாமல் இருந்தாங்க, கேன்சர் பேஷண்ட் கம்மியாக இருந்தாங்க. ஸ்டெர்லைட் வந்த பிறகு இந்த 2ம் அதிகமாகிடுச்சுன்னு அவங்க தரவுகளோட ப்ரூவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை ஒத்துப்போம். இந்த 2த்தையும் மிஸ் பண்ண மாதிரி நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கனிம வளங்கள் இன்றைக்கி 90% சைனாவோட கையில் இருக்குது. அப்போது நம்ம திரும்பவும் நம்ம அவங்களோடைய போராடுறதுக்கு இது ஒரு முக்கிய வாய்ப்பாக அமைஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த ரேரஸ்ட் எர்த் காரிடாரை ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தானே அங்கே தோண்ட முடியும். அறிவாளிகள் சொல்லுவாங்க, ஏன் நீ போய் உத்தரப்பிரதேசத்தில் தோண்டக்கூடாதா, ஏன் நீ போய் டெல்லியில் தோண்டக்கூடாதான்னு. அதாவது வெளிச்சம் இருக்குங்கிறதுக்காக இருட்டில் தொலைச்ச பொருளை வெளிச்சத்தில் தேட முடியாது. இதுதான் இந்த அறிவாளிகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில். ஸோ இது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டிலையும் வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாகும், இண்டஸ்ட்ரீஸ் வரமாகவும் வாய்ப்பெல்லாம் இருக்குது. கண்டிப்பாங்க. இப்போ இந்த கனிம வளத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எஜுகேட்டட் பீப்புள் தேவை. அண்ட் மேனுவல் ஒர்க் பண்ணி அந்த மைனிங்கை ஒர்க் பண்ணுறதுக்கு மேனுவல் ஒர்க் பீப்புள் தேவை. அந்த சென்டரை கொண்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அத்தனை மக்களுக்கு ஒரு டவுன்ஷிப் அங்கே கிரியேட் ஆகும். டவுன்ஷிப் கிரியேட் ஆகும்போது ஸ்கூல், காலேஜஸ், மெடிக்கல் அத்தனை ஃபெசிலிட்டி வரும். அப்போது ஒரு ஊரையே டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மைனுக்கு பவர் இருக்குது. அப்படிங்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னா மக்கள் தான் இதில் சுதாரிச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம 2-3 இந்த மாதிரி இழந்திருக்கிறோம், இதையும் நம்ம இழக்கணுமா வேண்டாமான்னு அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஓரளவுக்கு ஹை லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் மேம் இந்த பட்ஜெட்டு. ஏஐ பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, ஆரஞ்ச் எக்கானமின்னு ஒன்று சொல்லியிருக்காரு, டூரிசம் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க, அண்டு மெடிக்கல் இதெல்லாம் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுத்தர மக்களுக்கும் இன்னும் கீழே இருக்கிறவங்களுக்கும் எதுவும் இல்லாமல் ஹை லெவல் கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். கால்நடைகளுக்கும் கோழி வளர்ப்புக்கும் விவசாயிகளுக்கு வந்து உதவி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்கெல்லாம் வந்து ஹை கிளாஸ் சொசைட்டி பீப்புளா? அவர்கள்லாம் சாமானிய மனிதர்கள் இல்லையா? அந்த விவசாயிகளுக்கு விவசாயத்தோடு சேர்ந்த பலன் வந்து ஆடு மாடு வளர்ப்பில் தான் இருக்குது, கோழி வளர்ப்பில் தான் இருக்குது. அதுவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கக்கூடிய பெண்கள், எஸ்சி எஸ்டிக்கள் இந்த ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பால், அதில் நீங்கள் பால் பண்ணை மாதிரி நீங்கள் வந்து மாடு வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து சில்லிங் ப்ராசஸிங் யூனிட் உங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள அத்தனை ஏற்பாடுகளும் செய்கிறோன்னு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்களே, இது சாமானிய மனிதர்களுக்கானது இல்லையா? நீங்கள் வந்து எம்எஸ்எம்இக்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே, எம்எஸ்எம்இன்னா யார்? 1000 crores இன்வெஸ்ட் பண்ணுற முதலாளிகளா? யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? இந்த 2த்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்துக்கோங்க, எம்எஸ்எம்இக்கள் எடுத்துக்கோங்க. இவர்கள்லாம் சாதாரண நடுத்தர வர்க்கம் தானே. அந்த நடுத்தர வர்க்கத்துக்கு அடுத்து நீங்கள் என்ன உதவ முடியும்? வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். வேலை வாய்ப்புக்கு என்ன வேணும்? தொழில்துறை வேணும், பிள்ளைகள் படிக்கணும்.
படிக்கணும், பிள்ளைகள் படிக்கணும்னு அது பாருங்கள். இந்த தடவை வந்து ஆல்ரெடி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொடுத்தாச்சு, அது ஸ்கூலிங் எஜுகேஷனை செட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனில் 10,000 சீட் அடுத்த ஒரு வருஷத்தில் மெடிக்கலுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அலைடு ஹெல்த் சயின்சஸில் 1.5 லட்சம் பீப்புளை அப்ஸ்கில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜீரியாட்ரி, நீங்கள் வந்து மேல்தட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, ஜீரியாட்ரி எல்லாம் சம்பாதிச்சு முடிச்சு நான் கடைசி காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன், எனக்கு கேர் பண்ணுறதுக்கு அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியலங்கும் போது அந்த கேருக்கு நீ கோர்ஸ் கொண்டு வா, ஜீரியாட்ரி கேர் கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க சர்வீஸ்க்கு இவங்களுக்கு போகட்டும்னு சொல்லியிருக்காங்களே. இதெல்லாம் சாமானிய மனிதனுக்கு இல்லையா? ஆரஞ்சு எக்கானமி பற்றி சொன்னீங்க, மாணவர்களுக்கு உள்ள விஷயம் இல்லையா? அது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனிமேஷன் இன்னி வரைக்கும் ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க, அந்த ஃபிலிம் எடுத்தால் எங்கே போய் இவங்க அனிமேஷன் பண்ணுறாங்க? நான் வந்து ஆஸ்திரேலியா போகிறேன், நான் அமெரிக்கா போகிறேன், நான் லண்டன் போகிறேன்னு ஒரு மியூசிக்கு ஏஐக்கு நான் அங்கே போய் உட்கார்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆத்ம நிர்பர் பற்றி பேசுகிறவங்க நாங்கள் அதை செய்யலையா? அதற்காக தான் நீங்கள் வந்து அனிமேஷனாக இருக்கட்டும், விஷுவல் ரிலேட்டடாக ஒர்க்காக இருக்கட்டும், காமிக்ஸ் இன்றைக்கி வந்து பிள்ளைகளுக்கு மொபைலில் அவ்வளோ அடிக்ஸாக இருக்காங்க. அப்போ அதை எப்படி பயனுள்ளதாக மாற்றுறது? அப்போ அந்த காமிக் கிரியேட்டராக மாற்றுறதுக்கு அப்போ இத்தனை கேமிங், இன்றைக்கி கேமிங் துறை உங்களுக்கு தெரியும், அது 2-3 கண்ட்ரியில் தான் இருக்கவே செய்யுது. நம்ம எல்லாருமே வந்து கன்சியூமர்ஸாக தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு காலேஜ்னு எடுத்துக்கிட்டால் 7 செக்ஷன் வந்து கம்ப்யூட்டரில் வேறு வேறு பேர் வச்சு நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ அவனுக்கெல்லாம் எப்படி நீங்கள் வேலை கொடுப்பீங்க? அப்போ அதற்காக இந்த ஒரு செக்டர் கொண்டு வராங்க. ரெண்டாவது, அவனுக்கு ஸ்கூல் லெவலில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணு. 15,000 செகண்டரி ஸ்கூல் சொல்லியிருக்கிறாங்க, 500 காலேஜஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணால் 100 பள்ளிக்கூடம் நம்ம ஊரில் கொண்டு வரலாம்ல. அப்போ நீங்கள் வந்து இங்கே எதிர்த்து பேசுகிறவங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாதுங்கிற முடிவில் இருக்கிறவங்களால தான் இந்த பாழா போகுது. ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி 2 விதமான கமெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்தே வந்திருக்கு மேம். என்டிஏ கூட்டணி மக்கள் எல்லாருமே டிடிவி அவர்கள், இபிஎஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அன்புமணி அவர்கள் எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. டிஎம்கே தரப்புலேருந்து சிலது மாற்றம் இல்லாத ஏமாற்றம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின்லாம் வந்து திருக்குறள் சொல்லுவாங்க, அது கூட இந்த வாட்டி சொல்லலை, எப்படியும் நம்ம இங்கே ஜெயிக்க மாட்டோம்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மேம். நாங்கள் வந்து எலெக்ஷனை நோக்கி பட்ஜெட் போடுறதுக்கு காங்கிரஸா இல்லை டிஎம்கே? அப்போ லாஸ்ட் இயர் பட்ஜெட் பீகாருக்கு அவ்வளோ கொடுத்தீங்களே மேம். பீகாருக்கு கொடுத்ததில் என்ன கொடுத்தோன்னு நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு கொடுத்தோன்னு நீங்கள் சொல்லுங்கள். லாக்பதி தீதின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம இங்கே முத்ரா லோன் வாங்கியிருக்காங்கல்ல, இந்தியாவிலேயே அதிக அளவிற்கு முத்ரா லோன் வாங்கியது யார் அப்படின்னு கேட்டால் தமிழகம் தான். இங்கே வந்து 75 வருஷ காலமாக இந்த திராவிடம்லாம் வருவதற்கு முன்னாடியே தமிழகம் வந்து கல்வியிலையோ மற்றதுலேயோ மிக உயர்ந்த நிலைமையில் இருந்தது. பீகாரோ யூபியோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காட்டாட்சின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பீமாரு ஸ்டேட்டாக இருந்ததை கடந்த 10-15 வருஷங்களில் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்கிறாங்க. அங்கே வந்து இப்போ இன்றைக்கி எந்த ஸ்டேட்டில் தமிழ்நாடு இருக்குதோ, பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாமல் வெளியில் போன பிள்ளை பத்திரமா திரும்ப வருவாளா? 50 வயசு லேடிஸ்க்கும் இதுதான் பிரச்சனை, 5 வயசு குழந்தைக்கும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் அப்படி தான் இருந்தது, யூபி அப்படி தான் இருந்தது. அப்போ இன்றைக்கி அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வெளியில் வராங்க. அப்போ அவர்களை சுயதொழில் முனைவோராக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பெனிஃபிட்டை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். அப்போது நீங்கள் இப்போ நாங்கள் போன வருஷம் அதுக்காக செஞ்சோன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இந்த வருஷம் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கணும், கேரளாவுக்கு செஞ்சுருக்கணும், வெஸ்ட் பெங்காலுக்கு செஞ்சுருக்கணும். ஏன் அப்படி பட்ஜெட் போடலை? ஏன்னா எங்கே தேவை இருக்கோ, எப்போது தேவை இருக்கோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் இங்கே ஜெயிக்க மாட்டோம்னு நீங்கள் சொல்கிறீங்க, வெஸ்ட் பெங்காலில் நாங்களும் அவங்களும் ஈக்குவலில் இருக்கோம். இது நீங்கள் உங்களுக்கு கட்டமைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். தமிழகத்தில் நாங்கள் உங்களை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, தேர்தலுடைய ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது அதாவது ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் வந்து அவர்களை மாதிரியே அடுத்தவங்களை நினைக்குது. அதனால தான் பொங்கலுக்கு நான் 3000 ரூபாய் கொடுப்பேன், எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தகுதியானவர்கள்னு மாற்றிட்டு அதை திரும்ப எலெக்ஷன் வரும்போது ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது. இந்த வேலையெல்லாம் திராவிடம் செய்யும், இந்த வேலையெல்லாம் வந்து பிஜேபி என்னைக்கும் செய்யாது. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொண்டு வந்திருந்தா அப்போ வேற மாதிரி சொல்லியிருப்பாங்களா மேம்? எலெக்ஷன் வருது அதனால தான் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ. கண்டிப்பாக. இப்போ நீங்களே கேட்குறீங்க, போன ஒரு தடவை பீகாருக்கு கொடுத்தீங்களேன்ட்டு. பீகாருக்கு அது தேவைப்பட்டதுனால கொடுத்தோம். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி தேவையே இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லா தேவைகளும் எல்லா இடங்களிலும் எப்படி பார்க்கணுன்றது தான் நம்மளுடைய நோக்கமே தவிர எலெக்ஷனுக்காக ஒரு பட்ஜெட் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு 2 ஸ்டேட் 3 ஸ்டேட்டில் எலெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது
நாங்கள் வந்து விக்சித் பாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறவங்க, எலெக்ஷனுக்காக பட்ஜெட் போடுறவங்க கிடையாது அப்படிங்கிறது அவர் சொன்ன வார்த்தையிலேருந்தே அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. எல்லா விதமான செக்டரில் இருக்கிறவங்களையும் இந்த பட்ஜெட் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம்? இல்லைன்னு அவங்க சொல்லட்டும். நான் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். மீனவர்கள் சொன்னேன், சுய உதவி குழுக்கள் சொன்னேன், விவசாயிகள் சொன்னேன், படிக்கிற பிள்ளைகள் சொன்னேன், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற அப்ஸ்கில்லிங் சொன்னேன், தொழிற்சாலைகள் சொன்னேன், உங்களுக்கு செமிகண்டக்டர் லெவலுக்கு சொன்னேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். இத்தனை நாங்கள் சொல்கிறோம். அவங்க என்ன இல்லைன்னு அவங்க சொல்லட்டும், 4 அவங்க வரிசைப்படுத்தட்டும். நாங்கள் என்ன கனிமொழி மாதிரி 6 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குன்னு எங்களால் ஸ்டேஜிலலாம் போய் சொல்ல முடியாது. நாங்கள் வந்து தரவுகள் இல்லாமல் என்னைக்கும் பேசுகிறவங்க கிடையாது. சொன்னாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ஒரு மேடையில் சொல்கிறாங்க, அடுத்து உங்ககிட்ட இருக்கிற கூகுள் எங்ககிட்ட இருக்காதா, நாங்கள் போட்டு உங்களுக்கு காமிக்க மாட்டோமா? இந்த பொய் போராட்டு பண்ணுறது, தப்பாக பேசுகிறது, இது எல்லாமே அவங்களோட வேலை. நாங்கள் தரவுகளோடு பேசுகிறோம், செஞ்சுட்டு பேசுகிறோம், செய்ய போகிறத பேசுகிறோம். பட் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறீங்க மேம். இப்போ தமிழகத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற கடைக்கோடி மனிதனை போய் கேட்டு இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் இவ்வளோ திட்டங்கள் இருக்குது, அதனால இவ்வளோ இது இருக்குன்னு அவங்க அளவுக்கு போய் ரீச் ஆகுதா, இல்லை பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்றாங்கிறதாவது அவங்களுக்கு தெரியுதா? இதை நான் ஒத்துக்கிறேங்க. நாங்கள் இன்னும் வந்து கீழ் லெவலுக்கு போய் சொல்ல தெரியல. எங்களுக்கு இவங்கள மாதிரி ₹1 செஞ்சுட்டு ₹100 விளம்பரம் செய்ய எங்களுக்கு தெரியல. அதுதான் நாங்கள் செய்கிற தவறு. நாங்கள் இன்னும் அதற்கு வந்து அந்த விளம்பரம் இல்லாமல் ஒரு வீட்டில் ஒருத்தராவது ஒரு பயனாளிகள் இருக்கணும். அதுதான் எங்களுடைய மோடி அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. என்ன அப்படின்னா, மக்களை சென்றடையாமல் நீங்கள் வெல்ல முடியாது. அப்போ மக்களை சென்றடைகிறதுனா என்ன? போய் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இல்லை. மக்களை சென்றடைகிறது ஒரு வீடு அப்படின்னு இருந்தால் அதில் யாராவது ஒருத்தராவது இந்த அரசின் மூலமாக பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அந்த பயன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செஞ்சுதுங்கிறத சொல்லது தான் இப்போ எங்களுடைய வேலையாக இருக்குது. அடுத்த கட்டம் நாங்கள் அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த எலெக்ஷனுக்குள்ளே நாங்கள் மக்களை கடைக்கோடி மக்கள் வரைக்கும் சென்று இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள், அது ரேஷனில் நீங்கள் கொடுக்குற பொருள்லேருந்து, சுகாதார மையத்திலேருந்து, இங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்ததுலேருந்து அத்தைன்னு நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படிங்கிறத பட்டியலிட்டு அவங்களுக்கு உண்மையை விளக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதை நாங்கள் இன்னும் நிறைய செய்யறதுக்கு முயற்சிக்கிறோம். ஏன்னா இப்போ கூட நான் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் கிட்ட பேசிட்டு இருந்தேன் மேம். அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ₹1500 கொடுக்குறாங்க. பட் அதுலேயே கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போர்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போர்ஷன் ஒன்று இருக்குன்னே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. அவங்க வந்து எல்லாமே எங்களுக்கு தமிழ்நாடு தான் கொடுக்குது, தமிழ்நாடு தான் கொடுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, பட்ஜெட்டில் வந்து மேம் இப்போ ஒரு காமன் மேன் பட்ஜெட்டை பார்த்தான்னா எனக்கு இதனால என்ன லாபம், என்ன குறையுது அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். இந்த பட்ஜெட் அவனோட வியூவிலேருந்து அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா? ஏதாவது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிற தன்மையவே இவங்க எல்லாரும் தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணி நமக்கு அது புரியாமையே போயிடுச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறது 2 விதமாக நீங்கள் பிரிக்கணும். ஒன்று வந்து பட்ஜெட் அலோகேஷன், ஃபண்டு எவ்வளோ அலோகேட் பண்ணுறீங்க, என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரீங்க, இதை உங்களுக்கு பட்ஜெட் சொல்லும். நீங்கள் எப்போங்க ஒரு பொருளோட விலை உயரும், ஒரு பொருளோட விலை குறையும்? ஒரு டேக்ஸில் டிஃப்ரென்ஸ் வரும்போது தான் ஒரு பொருளுடைய விலை குறையும். இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் என்னங்க, எனக்கு ₹50 நான் வாங்குகிற பொருளுக்கு விலை குறையுதா, உளுத்தம்பருப்புக்கு விலை குறையுதா, இல்லை சர்க்கரைக்கு விலை குறையுதா, எண்ணெய்க்கு விலை குறையுதா? இது பட்ஜெட்டு பேசாது. எங்களுடைய பட்ஜெட் அதை பேசலை. எது பேசுது அப்படின்னா, எல்லா மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவை வச்சு ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று கொண்டு வந்து அந்த கவுன்சிலுக்குள்ளார நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் நாங்கள் 350 ப்ராடக்ட்ஸுக்கு ரிஃபார்மேஷன் கொண்டு வந்தோம். ஸோ அதில் தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இன்றைக்கி இந்த பொருட்களினுடைய டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸாக இருக்கட்டும், அது இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்கட்டும், அதை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அந்த ஹோல்ட் பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு அது மாறும் பொழுது உங்களுடைய செலவினங்களில் மாற்றம் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிறது பட்ஜெட் அலோகேஷன். என்ன செஞ்சுருக்கோம், லாஸ்ட்டை விட இப்போ எவ்வளோ நிறைய கொடுத்துருக்குறோம், என்ன புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம், இதுதான் நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்கணும். இந்த விலை மாற்றம் ஏற்றம் இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டியில் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வருஷத்தோட கடைசியில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போடுவாங்க, இது வந்து இப்போ மெட்டலோட ப்ரைஸ் கூட போகுது, அதனால் கார் விலை உயர்வதற்கு வாய்ப்பு, ஃப்ரிட்ஜ் விலை உயர்வதற்கு வாய்ப்பு, இதோடைய விலை குறையும். அந்த மாதிரி அந்த கேட்டகரியே இன்றைக்கி கிடையாது. ஒன்ஸ் ஜிஎஸ்டி வந்த பிறகு 2ம் அழகாக பிரித்து இது ஒரு ஃப்ளோ, அது ஒரு ஃப்ளோ. பட் டேக்ஸ் சைடில் போன வாட்டி ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது வந்து பெருசாக பேசப்பட்டது. அந்த சைடில் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரலையே மேம். எங்க மாதம் நம்ம எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, 4 கேட்டகரியாக இருந்ததை 2 கேட்டகரிக்கு கொண்டு வந்து அதுலேயும் 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன். 12 lakhsலேயே உங்களுக்கு இதுக்கு நீங்கள் ஒரு சாதாரண குடிமகன் எடுத்துக்கோங்க, ₹1,00,000 ஒரு வீட்டில் சம்பாதிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு மேலே போனால் அது க்ரீமி லேயராகவே ஆகிடும்ல. அப்போ நமக்கு
வந்து வரி வருமானம் வந்தால்தான் நம்ம திரும்பவும் செய்ய முடியும். அப்போ அதற்கு வந்து 12 lakhs அப்படிங்கிறதே ஒரு மேக்சிமமான அமௌண்ட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னும் இதுக்கு மேலே நிறைய வருவாய்கள் வரும்போது, எக்கானமி டெவலப் ஆகும்போது 15 லட்சம் கூட மாற்றலாம். நாங்கள் மாற்ற முடியாதோ மாற்றக்கூடாதோ எதுவுமே கிடையாது. வருவாய் வர வர நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எப்போ ஆரம்பித்தோம், 2 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி 12 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் 5 வருஷத்தில் நம்மளுடைய எக்கானமி பூம் ஆகி நீங்கள் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரி கட்ட முடியுங்கும் போது அப்போ 15 லட்சம் ரூபாய் நான் ஸ்லாபு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது நடக்கும். அந்த எக்கானமியை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நீங்கள் 10 on 10 கொடுத்துருக்கீங்க மேம் பட்ஜெட்டுக்கு. பட் தமிழ்நாட்டில் பாதி பேர் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்து மக்களுக்கும் பட்ஜெட்டை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மேபி அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி மேம், இவ்வளோ நேரம் எங்களோட உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கண்டிப்பாங்க, தொடர்ந்து அதற்காக முயற்சிக்கிறோம். நன்றி.